சேலம் மாவட்டம் ஏற்காடுக்கு செல்லும் 27 கொண்டை ஊசி வளைவுகளின் பெயரை பெரியார் வளைவு என நெடுஞ்சாலைத்துறை பெயர் மாற்றம் செய்வதற்கு இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து சேலம் மாவட்ட இந்து முன்னணி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். விசேஷ தினங்களில், அதாவது விடுமுறை நாட்களில் லட்சக்கணக்கான பயணிகளும் வந்து செல்வது வழக்கம். ஆனால் இந்த பயணிகள் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் வழியில் உள்ள 27 கொண்டை ஊசி வலைகள் உள்ளன. இதனை தாண்டிதான் அவர்கள் செல்கின்றனர். இதன் காரணமாக இதில் விளம்பரப்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆனால் இந்த 27 கொண்டை ஊசி வலைகளிலும், அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் மற்றும் தமிழ் வளர்த்தவர்கள், தமிழுக்கு தந்தை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது பராமரிப்பு மற்றும் விபத்தை தடுப்பதற்காக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்று சொல்லும் நெடுஞ்சாலைத்துறையினர் தற்போது பெயர் மாற்றத்தினை அரங்கேற்றி வருகின்றனர். குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிகள் தமிழ் ஆர்வலர்களுடைய பெயரை மாற்றி தந்தை பெரியார் வளைவு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இது இந்து முன்னணியினர் மட்டுமன்றி தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் வளர்க்கும் நினைக்கும் அனைத்து தரப்பினர் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக இந்து முன்னணியுடைய சேலம் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். 8வது கொண்டை ஊசி வளைவில் இந்த பெயர் மாற்றம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து மற்ற வளைவுகள் அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வருது. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்லுங்க? இந்த 27 கொண்டை ஊசி வளைவில் சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழை வளர்த்தவர்கள், இவர்களுடைய பேர் முதல்ல எழுதப்பட்டிருந்தது. இப்போ சமீப காலத்தில் பராமரிப்புங்கிற பேரில் அந்த கொண்டை ஊசி வளைவில் பராமரிப்புங்கிற பேரில் பெயர் மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 8வது கொண்டை ஊசி தகுடூர் அதியமானுடைய பெயர் இருந்தது. இப்போ அந்த இடத்துல சுதந்திர போராட்ட தியாகிங்கிற மாதிரி பெரியார் பெரியாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. இவர் சுதந்திரத்திற்காக என்ன பாடுபட்டார், எப்பொழுது பாடுபட்டார், என்ன செஞ்சாருங்கிறத இது வரைக்கும் வரலாற்று அறிவியலையோ ஆய்வுலையோ இது வரைக்கும் இல்லை. இது இல்லாமல் அவர் தமிழை சனியன் வேற சொல்லியிருக்காரு. திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலர்னு வேற பேசியிருக்கார். இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பொய்யான ஒரு தகவலை அந்த 8வது கொண்டை ஊசி பெரியாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. இது மூலியமா இந்த பராமரிப்புங்கிற பேர்ல பெயரை புகுத்துறாங்க. இது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மற்ற இடங்களையும் இதோடைய பெரியாருடைய திராவிட மாடல் அரசை பல்வேறு இடங்கள்ல இந்த பெயர் வைக்கிறதுக்கான முயற்சி இந்த அரசாங்கம் செஞ்சு கொண்டே இருக்கு. இதுக்கு நீ என்ன பண்ண போறீங்க? இதுக்கு இந்த பெயர் மாற்றம் அரசு துறை, நெடுஞ்சாலைத்துறை என்பது அரசு துறை ஆளுங்கட்சியினுடைய உத்தரவின்படி தான் இது செஞ்சிருக்காங்களா, இல்ல இது குறித்து எதிர்ப்பு என்ன தெரிவிக்க போறீங்க? இது தெரிஞ்ச கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி இது அரசாங்கத்துடைய முழு ஒத்துழைப்போட ஆதரவோட தான் இந்த சம்பவமாக நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இந்து முன்னணி மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பேர் மாற்றம் பழையபடி தகுடூர் அதியமானுடைய பேரே அந்த இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டமானது மக்களை திரட்டி இங்கே இது செய்வோம். இந்து முன்னணியினர் மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அதுபோல் தமிழ் ஆர்வலர்களும் இந்த பெயர் மாற்றத்துக்கு கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து மாவட்ட கலெக்டரிடமும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையிடம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் எதிர்ப்பை மீறி தொடர்ந்து 8வது கொண்டை வீசி வளைவில் மாற்றம் செய்யப்பட்டது போல் 27 கொண்டை வீசி வளைவிலும் மாற்றம் செய்வதற்கான, அதாவது விபத்துகளை தடுக்க உருளைகளை அமைக்கிறோம் என்ற போர்வையில் தற்போது பெயர் மாற்றம் மற்றும் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 வாகை கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call